வெல்கம் டு மசாலா கலாட்டா. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதாவை தவிர சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய மூவரும் இரத்த சொந்தங்கள். போயஸ் கார்டனுக்குள் இளவரசி வந்தது ஒரு சோகமான நிகழ்வில்தான். சொத்து குவிப்பு வழக்கில் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள இளவரசி, 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள சசிகலாவின் சகோதரர் ஜெயராமனின் மனைவி. ஜெயலலிதாவுக்கு சொந்தமான ஆந்திராவில் உள்ள திராட்சை தோட்டத்தில் மின்சாரம் தாக்கி இறந்துவிட்டார் ஜெயராமன். கணவர் இருந்த பிறகு ஜெயலலிதாவின் சொந்த வீடான வேதா நிலையத்திற்கு தனது குழந்தைகள் கிருஷ்ணபிரியா, ஷகிலா, விவேக் ஆகியோருடன் குடியேறினார். ஜெயராமன் இறக்கும்போது அவரது இளம் மனைவியையும் 3 குழந்தைகளையும் விட்டுவிட்டு போனார். இளவரசி மீது ஜெயலலிதா பிரியமாக இருந்தார். அவரது குழந்தைகளையும் பாசத்துடன் பார்த்து கொண்டார். இளவரசியை கார்டனுக்கு அழைத்து வந்து உரிய பாதுகாப்பையும் மரியாதையும் வழங்கியவர் சசிகலாதான் என்றாலும் காலப்போக்கில் சசிகலா, இளவரசி ஆகிய இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாம். இதை பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் பக்காவாக பயன்படுத்தி கொண்டார் சசிகலா. அன்று முதல் இளவரசி தான் ஜெயலலிதாவின் ஒற்றர். விவேக்கை பிள்ளையாகவும் ஜெயலலிதா பார்த்து கொண்டார் என்கிறார்கள். போயஸ் கார்டனிலேயே வளர்ந்த இளவரசியின் 2வது மகள் ஷகிலாவை 2001ஆம் ஆண்டு சமயபுரம் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டவர் ராஜராஜன். திருமணம் முடிந்த கையோடு சிங்கப்பூர் சென்று தொழில் செய்து வந்த ராஜராஜன் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் சென்னைக்கு திரும்பினார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஓடியாடி வேலை செய்த நேரத்தில் கட்சியினருக்கு அறிமுகம். 3வது முறையாக ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் கட்சியில் இருந்தும் போயஸ் கார்டனில் இருந்தும் சசிகலாவும் சொந்த பந்தங்கள் அனைவருமே நீக்கப்பட்டார்கள். இளவரசியின் மருமகன் ராஜராஜனும் இளவரசியின் சம்பந்தி கலிய பெருமாளும் விரட்டப்பட்டனர். ஆனால் இளவரசி மட்டும் வேதா நிலையத்திலேயே தங்கியிருந்தார். அப்போது சசிகலா அமைதியாகத்தான் இருந்தார். அவரால் எந்த தடையும் போட முடியவில்லை. காரணம், சசிகலாவை மீறி ஜெயலலிதாவிடம் போட்டு கொடுப்பதற்கு சக்தி வாய்ந்த நபராக செயல்பட்டாராம் இளவரசி. ஒரு ஸ்டேஜில் இளவரசியை பார்த்து சசிகலாவே பயந்து நடுங்கும் நிலை ஏற்பட்டது என்கிறார்கள். இளவரசியின் மகன் விவேக் ஜெயராமன் போயஸ் தோட்டத்திலேயே வளர்ந்த செல்லப்பிள்ளை. ஜெயலலிதாவின் மிக நம்பிக்கைக்கு உரியவராகவும் விவேக் மாறிப்போனார். எல்லாமே இளவரசிக்கு தெரிந்து விடுகிறது. இளவரசிக்கு தெரிந்த அனைத்தும் ஜெயலலிதாவிற்கும் தெரிந்து விடுகிறது. இதனால் இளவரசி மீது பயங்கர ஆத்திரத்தில் இருந்த மன்னார்குடி கும்பல் இந்த விஷயமாக ஜெயலலிதாவிடம் பல முறை கடும் சண்டை போட்டுள்ளனர். இதில் முக்கியமானது என்ன தெரியுமா? ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செப்டம்பர் 22ஆம் தேதி இளவரசியை கார்டனில் இருந்து முக்கிய காரணங்களை சொல்லி வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்கிறது அந்த வார பத்திரிகை. ஆக அன்று மாலையில்தான் ஜெயலலிதாவிற்கு என்னவோ நடந்திருக்கிறது என்கிறார்கள். என்ன நடந்திருக்கும் வயதான ஜெயலலிதாவிற்கு? கடவுளுக்கு தான் தெரியும். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.